வணக்கம். வசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம். வள்ளி சொன்ன செய்தி. வழியில் எவ்வித அபாயமும் இன்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்கச் சென்றான். வள்ளி இப்பொழுது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாக இல்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றி போயிருந்தாள். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழ ராஜ குடும்பத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் நேர்ந்த விபத்துக்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போது கொஞ்ச நாளாய் பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியால் அவள் அடியோடு உற்சாகம் இழந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு, இளவரசர் போனது போல் நீயும் இங்கே கப்பல் ஏறி போய்விட்டாயோ, அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளிக்குத்தான் பலி கொடுத்து விட்டார்களோ என்று பயந்து போனேன். தினமும் காளியம்மன் கோயிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்ல வேலையாய் வந்தாயே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்தி தானே என்று மூச்சு விடாமல் பேசினாள். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது சொல்ல முடியாது. பசி பிராணன் போகிறது வள்ளி. உன் கையால கம்பு அடை தின்று எவ்வளவு காலமாகிவிட்டது. அகப்பட்ட போது அகப்பட்டதை தின்று அப்படியெல்லாம் பட்னி கடந்ததனால்தான் இன்னும் ஒரு சுத்து அதிகமாய் பெருத்து விட்டாயாக்கும். பாவம், கவலை ஒரு பக்கம், நீ என்ன செய்வாய் என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாச்சாரம்? நான் பெருத்திருக்கிறேனா என்ன? ஆனா நீ ரொம்பவும் இழைச்சிருக்கிற வள்ளி. ரொம்ப கவலைப்பட்டாயா எனக்காக என்றான் பொன்னன். ஆமா, ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோம்னு இப்ப தோணுது. அதெல்லாம் அப்புறம் ஆகட்டும். நீ போய்விட்டு வந்த செய்தியை முதல்ல சொல்லு. சொன்னா நானும் ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் என்றாள். சுருக்கமா சொல்றேன். நமது விக்ரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன என்ன நிஜமாகத்தானா சொல்லி அவளோட கேட்டா. ஆமா, நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்போது எங்கே இருக்கிறார்? அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம் சொல்லு. ராணி உள்ள இடத்த கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாகிவிட்டது. இப்போது சிவனடியார் ராணியை தேடிக்கொண்டிருக்கிறார். இதற்குள்ள அவசியம் கண்டுபிடிச்சிருப்பார். ஆஹா, சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யாருன்னு என்கிட்ட உண்மைய சொல்லாமல் ஏமாற்றினாய் அல்லவா? அவருடைய பொய் ஜடைய பிச்சு எரிஞ்சு அவர் யார் என்பதை நான் கண்டுபிடிச்சு. நிஜமாகவா? யார் அவர் என்றாள் வள்ளி. யாரா? வேறு யார்? செத்து போனானே உன் பாட்டன் வீரபத்ரா ஆச்சாரி, அவன்தான். வள்ளி புன்னகையுடன். இப்படியெல்லாம் சொன்னா போதாது. இங்கேருந்து கிளம்பினாயே, அதுல இருந்து ஒவ்வொன்னா சொல்லு. ஒன்னூடாம சொல்லணும் அப்படின்னா. நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை பூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றை எல்லாம் விவரமாக கூறினான். கடைசியில் நீ என்னமோ செய்தி சொல்ல போகிறாய் என்றாயே, அதை சொல்லு என்றான். வள்ளி சொன்னாள். 4 நாளைக்குள்ள மாரப்ப இங்க 5 தடவை வந்துட்டான். அவன்தான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதியாம். அவனோட ஜம்பம் பொறுக்க முடியவில்லை. வசந்த மாளிகையில யாரோ ஒரு ரத்தன வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்தவனாமே என்று என்னவெல்லாமோ கேட்டு என் வாயை பிடுங்கி பார்த்தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிச்சு விட்டேன். அப்புறம் இங்க அடிக்கடி வந்து நீ திரும்பி வந்து விட்டாயான்னு விசாரித்து விட்டு போனவன் தான். இன்னைக்கு கூட ஒரு வேளை வந்தாலும் வருவான். இதை கேட்ட பொன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பிறகு, வள்ளி, தாமதிப்பதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு சாயங்காலமே நான் வசந்த தீவுக்கு போக வேணும். நம்முடைய குடிசையை பூட்டி வச்சுக்கிறாய் அல்லவா? குடிசையில படகு ஜாக்கிரதையா இருக்குல்லவா கேட்டா. இருக்குது, ஆனா என்ன காரணத்தை சொல்லிக்கிட்டு தீவுக்கு போவ என்றாள். குந்தவி தேவி இங்கு வந்தா நான் தான் படகு செலுத்தணும்னு முன்னமே சக்கரவர்த்தி தெரிவித்திருக்க. அதற்காக கேட்டு போக வந்தேன் என்று சொல்றேன். ஆனா சாமியார் இன்னும் எதற்காக இம்மாதிரி சங்கடங்களையெல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறாருன்னு தான் தெரியல. அவரோட வேஷம் எப்பத்தான் நீங்குமோ? நானும் இதையேதான் கேட்டேன். பாத்திமா மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னும் வேஷம் போடுறதா சொல்றார். பிறகு பொன்னனும் வள்ளியும் சீக்கிரத்திலே சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு உறையூரில் இருந்து புறப்பட்டு காவேரி நதிப்பாறையில் சென்றார்கள். அவர்களோட குடிசையை அடைந்ததும் கதவை திறந்து உள்ளே இருந்த படகை 2 பேருமா தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டார்கள். பொன்னன் பொழுது சாய்வதற்குள் திரும்ப வந்து விடுவேன் வள்ளி, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு படகை செலுத்தினான்.
பல தினங்களுக்கு பிறகு மறுபடியும் காவேரியில படகு விட்டது பொன்னனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் காலத்துல ராஜ குடும்பத்துக்கு படகு செலுத்தியது நினைவுக்கு வந்து அவனோட கண்களை பணிக்கச் செய்தது. தீவில இளவரசரை பாப்போமா? அவருக்கு உடம்பு சௌகரியமா இருக்குமா? அவரை தனியா பார்த்து பேச முடியுமா? இவ்வித சிந்தனையில ஆழ்ந்தவனா படகு விட்டு கொண்டே போனவன் திடீர்னு தான் கரைக்கு அருகே வந்து விட்டது கவனிச்சான். படகு வந்த இடம் தீவோட ஒரு மூலை. சனச்சஞ்சாரமே இல்லாத அந்த இடம் படகு கட்டி விட்டு தீவுக்குள்ள ஜாக்கிரதையா போய் புலன் விசாரிக்குதுன்னு அவன் தீர்மானிச்சிருந்தான். மறுதடவை அவன் தீவின் கரைப்பக்கம் பார்த்தபோது அவனோட கண்களை நம்பவே முடியவில்லை. அங்கே விக்கிரம மகாராஜாவே நின்று கொண்டிருந்தார். ஒரு கால் தண்ணீரிலும் ஒரு கால் கரையிலுமாக நின்று படகையும் பொன்னனையும் ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார். பொன்னன் கோலை வாங்கி போட்டு 2 எட்டில் படகை அவர் நின்ற இடத்திற்கு சமீபமாக கொண்டு வந்தான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.